ஹாய் பிகைன் உட்ஸ் வியூவர்ஸ். நான் எங்கேயும் எப்போதும் படத்தோட டைரக்டர் சரவணன் பேசுகிறேன். எனக்கு பிடிச்சவர் தேடி வந்திருக்கேன். அவர் என்ன தேடி இங்க வருவார், அதுக்காக தான் வெயிட் பண்றேன். அதுவும் ரொம்ப நேரம் இல்லை. எனக்கு வந்து நேட்டிவ் வந்து நாமக்கல் பக்கத்தில் வில்லேஜ் வரகூர்னு ஒரு ஊர். நான் படித்ததெல்லாம் நாமக்கல் ஆர்ட்ஸ் காலேஜ் தான். நான் சினிமாவுக்காக வந்து ஃபஸ்ட்டு முருகதாஸ் சார்கிட்ட தான் ஜாயின் பண்ணேன். அவரோட தீனா, ரமணா, கஜினி 3 படத்துலேயே ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ அவரோட ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் படம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு டைரக்டர் ப்ரொடியூசராக இருக்கிறதுனால எனக்கு இந்த படத்தில் எந்த சிரமமும் இல்லை. என்னென்ன தேவையோ என்ன கேட்டனோ எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் எங்கேயும் எப்போதும் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எல்லாமே பாசிட்டிவ் கேரக்டர்ஸ், ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கூட கிடையாது இந்த படத்தில். அது ஒரு ப்ளஸ்ஸு. அப்புறம் வந்து இந்த படம் வந்து எல்லாமே லைவாக சொல்லணுங்கிறதுக்காக லைவ் லொக்கேஷன்ஸ்லேயே ஷூட் பண்ணியிருக்கோம். இதில் ஜெய்யோட கேரக்டர் வந்து கொஞ்சம் இன்னசென்ட்னு சொல்லலாம். ஜெய் அஞ்சலிக்குள்ளே இருக்கிற அவங்களுடைய சீன்ஸு ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ரசிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஜெய்யை நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஜெய்வாக இந்த படத்தில் இருப்பார். அஞ்சலியை பற்றி சொல்ல தேவையில்ல. பர்ஃபார்மன்ஸ் அவங்க ஆல்ரெடி அவங்க ப்ரூவ் பண்ணவங்க. இதுலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொரு பேர் வந்து அனன்யா சரவானந்த். அனன்யா வந்து நான் அவங்கள்ட்ட கதை சொல்லும்போது அவங்க இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு சீன்லேயுமே ஆச்சரியமாக இருந்தது. எடிட் பண்ணும்போது மற்ற எல்லாமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் கூட அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பற்றி எல்லாருமே நல்லா சொன்னாங்க. இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். சரவணந்த் ரொம்ப செட்டில்டான ஒரு கேரக்டர், அதனால் அவர் கூட ரொம்ப செட்டில்டாக பண்ணியிருக்காரு. இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் சத்யா பற்றி சொல்லணும்னா 5 சாங்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே மாண்டேஜாக தான் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு சாங் மட்டும் தினா பண்ணியிருக்காரு. ஒரு சாங்குனாலும் மாஸ்டர் தினா வந்து இந்த படத்தில் பேர் வாங்கிட்டார் ஆல்ரெடியே. அப்புறம் கேமராமேன் வேல்ராஜ் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. லைவ் லொக்கேஷனில் அவரை விட்டால் இப்படி நல்லா ஷூட் பண்ணுறதுக்கு வேறு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் எடிட்டர் கிஷோர், அவர் இப்போ தான் நேஷனல் அவார்டு வாங்கிட்டு வந்த ஒரு எடிட்டர். அதனால் அவரை பற்றி நான் ரொம்ப ஜாஸ்தி சொல்லணுங்கிறதுல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த 4 கேரக்டர்ஸ் இல்லாமல் கூட படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு சீன் 2 சீன் பண்ணால் கூட படம் முடிஞ்சு கிளைமேக்ஸ் முடிஞ்சு வெளில வரும்போது அந்த ஒரு சீன் 2 சீன் பண்ணவங்க கூட இந்த ஹீரோயின் எவ்வளோ, இந்த 4 பேர் எவ்வளோ தூரம் அவங்க மனசில் இருக்காங்களோ அதே மாதிரி ஆடியன்ஸோட மனசில் இருப்பாங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து ஃபுல்லாக முடிஞ்சது, எல்லோரும் பார்த்துட்டாங்க. எல்லோரும் மீன்ஸ் ப்ரொடியூசர்ஸ், ஃபாக்ஸ் ஸ்டார்ஸ் பற்றி சொல்லணும். டைட்டானிக், அவதார்லாம் எடுத்த பெரிய ப்ரொடக்ஷன். தமிழில் வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் ஏஆர் முருகதாஸ், இந்த 2 பேனரும் சேர்ந்து பண்ணால் என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இப்போ இருக்குது. இந்த எக்ஸ்பெக்டேஷனில் இந்த படம் எந்த விதத்துலையும் குறைக்காத அளவுக்கு இருக்குது. இதை வந்து ஃபாக்ஸ் குரூப்லேருந்து பார்த்துட்டாங்க, முருகதாஸ் சாரும் பார்த்துட்டாரு. படத்தை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகிட்டாங்க. டைரக்டர்கிட்ட நான் கதை சொல்லும்போது அவருக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும்போது கூட நல்லா பண்ணிடுங்க, இதில் இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா படம் சூப்பராக வரும்னு சொன்னார். ஃபுல் படமும் பார்த்துட்டு சொன்னார், நீங்கள் ஸ்கிரிப்ட் சொன்னதை விட ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கீங்க, எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னார். கண்டிப்பா அவர் வருவார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த படம் வந்து லவ் ஸ்டோரி, வெறும் லவ் மட்டும் இல்லை, ஒரு மெசேஜ் கூட இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு மெசேஜ். இதை யாருமே சொல்லலை, அதனால் நான் இதை சொல்லியிருக்கேன். இது வந்து ஜெர்னி, எல்லாருக்குமே ட்ராவலுங்கிறது பிடிச்ச ஒரு விஷயம். எல்லாருக்குமே ட்ராவல், இன்னொன்று சொல்ல போனால் எல்லாருமே டெய்லி லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு தூரத்தை நம்ம ட்ராவல் பண்ணிட்டு தான் வரோம். ட்ராவலுங்கிறது எல்லாருக்குமே பிடிச்சமான விஷயம். அந்த பிடிச்சமான விஷயத்த இல்லை கதைக்கு பேக்ட்ராப்பாக எடுத்திருக்கேன்.
ட்ராவலுங்கும் போது எல்லாருக்கும் சந்தோஷமும் இருக்குது, அதே சமயத்தில் சில தவிர்க்க முடியாத சில இன்னல்கள் கூட இருக்குது. அதை கூட இந்த கதையில் சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லும்போது எல்லாரும் சொல்கிறது தான், வேறு வழி கிடையாது, நானும் சொல்கிறேன். இதில் வந்து ஸ்க்ரீன் பிளே புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். இதை நிறைய பேர் சொன்னதுனால இந்த வார்த்தையை சொல்லும்போது அதுக்கு வேல்யூவே இல்லாமல் இருக்குது. இப்போது இருந்தாலும் நான் பண்ணியிருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் நான் சொல்கிறேன். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லாயிருக்கும், புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். முருகதாஸ் சார் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் பண்ணியிருக்க அட்டம்ப்ட் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொன்னார். ட்ராவல்னு சொல்லும்போது எல்லாருமே ஒரு ட்ராவலுங்கும் போது ஏதோ ஒரு இடத்த போய் சேரணும், ஏதோ ஒரு வேலைக்காக போகிறோம். அது சந்தோஷமான வேலை இல்லை நம்மளோட அச்சீவ்மெண்ட்டு, இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக போயிட்டுருக்கோம். இந்த ட்ராவலுங்கிறது தவிர்க்க முடியாத லைஃப்பில். ஆனால் இந்த ட்ராவலில் வந்து ஒரு சின்ன கேர்லெஸ் நடந்ததுன்னா அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுது. யாரோ ஒருத்தர் பண்ணுற தப்பு கூட சம்மந்தமே இல்லாத பல பேரை பாதிக்குது. அந்த ஒரு விஷயத்த இந்த கதையில் சொல்லியிருக்கோம். ஸோ இன்னைக்கு இருக்கிற இந்த அவசர உலகத்துக்கு இந்த படம் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கிற ஒரு மெசேஜ் வந்து அவசியமாகப்பட்டது, அதனால இதை சொல்லியிருக்கோம். அப்புறம் இந்த லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறது வந்து ஒரு த்ரில்லிங்காக இருந்தது. இப்போ என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி இருக்கும் ஆடியன்ஸுக்கு. இப்போ திருச்சின்னு பார்க்கும்போது சென்னையில எல்லாம் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குறவங்க போகும்போது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவாங்க. திருச்சிங்கும் போது லீவ் போட்டுட்டு ஒரு வேலை வேடிக்கை பார்க்குறாங்களோன்னு தோணும். காலைல அப்படி போய் கேமரா வச்சோம்னா காலையில் நின்று க்ரௌடு அப்படியே ஆஃப்டர்நூன் வரைக்கும் கூட நிற்கும். ஸோ அதனால் சில நேரங்களில் வந்து வேற ஒரு இடத்துல ஷூட்டிங் நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிவிட்டு நாங்கள் ரியல் லொக்கேஷனில் வேற ஒரு இடத்துல அந்த டைமுக்குள்ளே வேற ஒன்று பண்ணோம். அது மாதிரி திருச்சி பஸ் ஸ்டாண்டில் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் நாள் போய் ஷூட் பண்ண போனோம், நிறைய க்ரௌடு, ஷூட் பண்ணவே முடியல. அப்புறம் நெக்ஸ்ட் டே போயிட்டு வேற ஒரு இடத்துல ஷூட்டிங், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வேற ஒரு இடத்துல க்ரெயின் லைட் எல்லாம் செட் பண்ணி ஆர்டிஸ்ட்லாம் பொசிஷன் கொடுத்து, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் பொசிஷன் கொடுத்து அங்கே நிற்க வச்சு வேற ஒருத்தரை டைரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணிவிட்டு நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வேற ஒரு இடத்துல ஆர்டிஸ்ட்டுக்கு பொசிஷன்லாம் வச்சுட்டு ஷூட் பண்ணோம். ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளே ஆர்டிஸ்ட்லாம் இங்கே பண்ணுறாங்க, இங்கே இது வந்து சும்மா டம்மியாக கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்ச அந்த இடத்துல ஒரு 5000 பேர் கூட்டிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ளே பண்ணிடலாம் அப்படி பண்ணோம். கொஞ்சம் அப்போ வந்து கஷ்டமாக இருந்தால் கூட இப்போ நினச்சி பார்க்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் தெரியலா இருக்குது. கண்டிப்பா அவர் வருவார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இது வரைக்கும் இன்டர்வியூவை பார்த்துட்டு இருந்த பிகின்வுட்ஸ் வியூவர்ஸ்க்கு தேங்க்ஸ். எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.